இயேசுவில் பிரியமான ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, வாழ்வுதரும் ஊற்றாகிய கடவுள் நம் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் உங்கள் வாழ்வு நலமும் வளமும் பெறுவதாக. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன கிறிஸ்து உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் தாமே இந்த நாளில் ஆரோக்கிய அன்னையின் வழியாக கேட்டு உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சீடர்கள் இயேசுவிடம் வந்து, ஏன் மக்களோடு ஓமைகள் மூலமாக பேசுகிறீர் என்று கேட்கிறார்கள். இயேசு, அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை, இதனால்தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன். ஆனால் உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன, உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன என்று கூறுகிறார். இந்த உலகத்தில் கண்கள் இருந்தும் பார்க்காதவர்களும் காதுகள் இருந்தும் கேட்காதவர்களும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இன்றைய மையச் செய்தியாக பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் காதுகள் பேறு பெற்றவையாக இருக்கின்றனவா? நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றோமா? நம்முடைய கண்கள் பேறு பெற்றவையாக இருக்கின்றனவா? நம் கண்கள் ஆண்டவரை கண்டு கொள்கின்றனவா என்று சிந்திக்க நமக்கு தாய் திருச்சபை என்று அழைப்பு கொடுக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இறைவன் அனைவரிடமும் பேசுகிறார். ஆனால் நாம் அவரது குரலை கேட்கிறோமா என்பதுதான் மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது. ஒருபடி மேலே உயர்ந்து புனித அகுஸ்தினார் சொல்லுவார், கடவுளின் வார்த்தை காதுகளில் ஒலிக்க மட்டுமல்ல, அது வாழ்க்கையில் மலர வேண்டும் என்று சொல்லுவார். நாம் பல சத்தங்களை கேட்கிறோம். காலையிலிருந்து இரவு உறங்கச் செல்லுகின்ற வரை தொலைக்காட்சியை திறந்தால் சத்தம், தொலைபேசி எடுத்தால் சத்தம், செய்தியை போட்டால் சத்தம், நண்பர்கள் கூடினால் சத்தம். உலகத்தின் குரல்கள் இன்றைக்கு ஏராளமாய் நாலா பக்கமும் நம்முடைய காதுகளை எட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இறைவனுடைய குரலை நாம் காது கொடுத்து கேட்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். காதால் கேட்பது வேறு, இதயத்தால் கேட்பதும் வேறு. பிரியமான பிள்ளைகளே, பலர் திருப்பலியிலே இருப்பார்கள், நற்செய்தியை வாசிக்கப்படும், மறையுரை சொல்லப்படும், ஆனால் வெளியே சென்றதும் இன்றைக்கு என்ன நற்செய்தி என்று கேட்டால் தெரியாது என்பார்கள். காதுகள் கேட்டன, ஆனால் இதயம் கேட்கவில்லை. காதுகள் கேட்டன, ஆனால் இதயம் கேட்கவில்லை. ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து, தம்பி, கடைக்கு சென்று 1 கிலோ சர்க்கரை வாங்கி வாய் என்று சொன்னார். மகன் கடைக்கு போய் 1 கிலோ பருப்பு வாங்கிட்டு வந்தான். அப்போ அப்பா கேட்டார், தம்பி, நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், நீ என்ன வாங்கிட்டு வந்த? மகன் சொன்னான், அப்பா, நீங்கள் சொன்னீங்க, நான் சரியாக காதில் வாங்கலை, கவனிக்கலைன்னா. பல நேரங்களில் பிரியமான பிள்ளைகளே, இறைவனும் நம்மிடம் பேசுகிறார், ஆனால் நாம் கவனிக்காமல் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், மன போராட்டங்கள், குழப்பங்கள் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் கடவுள் நம்மிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நாம் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறோமா, காதுகளை திறந்து வைத்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு பிரச்சனை கடவுள் பேசாதது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் கடவுள்
நம்மிடம் பேசாதது அல்ல, மாறாக நாம் காது கொடுத்து அவருடைய குரலுக்கு செவிசாய்க்காததால் தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு, துன்பங்களுக்கு நாம் ஆளாகின்றோம். திறந்த இதயம் உள்ளவர்களிடம் இறைவன் அதிகமாக பேசுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார், மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் இதயத்திற்கு கடவுள் மேலும் மேலும் அருளை பொழிகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு நிலம் மழையை ஏற்றுக்கொண்டால் பயிர் நன்றாக விளையும். பாறை நிலம் மழையை ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கே தண்ணீர் தேங்குவதும் இல்லை, அதனால் எந்த பயனும் இல்லை. இறை வார்த்தையை கடவுள் பேசுவதற்கு நாம் செவிசாய்த்தால்தான் நாம் மிகுந்த பலன் கொடுக்க முடியும். எனவே இறை வார்த்தையை ஏற்று திறந்த இதயம் கொண்டவர்களுக்கு இறைவன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நம்மிடமும் தொடர்ந்து இறைவன் பேசுகிறார். நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தாய் தினமும் பைபிள் வாசிப்பாள், அந்த பழக்கத்தை நாமும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நாள் மகன் கேட்டான், அம்மா தினமும் ஒரே பைபிளையே வாசிக்கிறீங்களே, அதில் புதுசாக என்ன இருக்குது என்று கேட்டான். அம்மா சிரித்து கொண்டே சொன்னார், நான் ஒரே பைபிளை வாசிக்கிறேன் என்று தானே நீ நினைக்கிறாய், ஆனால் கடவுள் தினமும் என்னிடம் புதிதாய் பேசுகிறார் என்று சொன்னார். இதுதான் நம்பிக்கையின் ரகசியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெரோம் சொல்லுவார், திரு விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்று சொல்லுகிறார். திரு விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்று சொல்லுகிறார். நாம் இயேசுவின் குரலை கேட்க விரும்பினால் தினந்தோறும் திரு விவிலியத்தை நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய காதுகள் பேறு பெற்றவையாக இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய காதுகள் ஆண்டவருடைய குரலை எந்த நாளும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு நம்முடைய கண்கள் பேறு பெற்றவையா என்று சிந்திக்க இன்றைக்கு அழைக்கிறார். இயேசு சீடர்களிடம் சொல்லுகிறார், உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன என்று சொல்லுகிறார். இயேசுவை ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்தார்கள், கண்களால் கண்டார்கள். ஆனால் அனைவருமாம் அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள்? அனைவருமா அவரை மீட்பராக பார்த்தார்கள்? இல்லையே. அனைவருமா அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள்? இல்லையே. பரிசேயர்கள் இயேசுவை எப்படி பார்த்தார்கள்? பரிசேயர்கள் இயேசுவை ஒரு சாதாரண தச்சரின் மகனாக பார்த்தார்கள். ஆனால் பேதுருனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், பேதுரு எப்படி இயேசுவை பார்க்கிறார்? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 16வது இறைவசனத்திலே நீர் வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி இயேசுவை வாழும் கடவுளின் மகனாக பார்த்தார். ஒரே இயேசுதான், அதே இயேசுதான், ஆனால் வெவ்வேறு பார்வை. பிரியமான சகோதர சகோதரிகளே, எம்மாவூஸ் சீடர்களை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 13லிருந்து 35 வரை உள்ள இறைவசனத்திலே பார்க்கிறோம். எம்மாவூஸ் சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் குழம்பி போயிருந்தார்கள், மனக்குழப்பத்தோடு இருந்தார்கள், துன்பத்தில் இருந்தார்கள். ஆனால் இயேசு அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவர்கள் கண்கள் கண்டன என்று நாம் பார்க்கின்றோம். இன்று பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியிலும் திரு விவிலியத்திலும் நற்கருணையிலும் உயிருள்ள இயேசுவை நாம் காண்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். இயேசு நம்மிடம் கேட்கிறார், உனக்கு கண்கள் இருக்கின்றன, ஆனால் என்னை காண்கின்றாயா? உனக்கு காதுகள் இருக்கின்றன, ஆனால் என் வார்த்தையை கேட்கிறாயா என்று கேட்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்று நாம் ஆண்டவரிடம் இவ்வாறு மன்றாடுவோம். ஆண்டவரே, என் காதுகளை திறந்து உமது வார்த்தையை கேட்க செய்யும், என் கண்களை திறந்து உமது செயல்களை காணச் செய்யும்,
என் இதயத்தை திறந்து உமது சித்தத்தை ஏற்கச் செய்யும் என்று நாம் ஆண்டவரிடம் கேட்போம். அப்பொழுது ஆண்டவர் அந்த சீடர்களை புகழ்ந்தது போல, காணும் கண்களும் கேட்கும் காதுகளும் உடையவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று நம்மிடமும் சொல்லுவார். அப்படிப்பட்ட வரத்தை இந்த நாளில் நம் தாய் ஆரோக்கிய அன்னை வழியாக நாம் கேட்டு பெறுவோம். நம் தாய் ஆரோக்கிய அன்னைக்கு காதுகள் உண்டு, நம் தாய் ஆரோக்கிய அன்னைக்கு கண்கள் உண்டு. நம்முடைய குரலையும் அவள் கேட்டு நமக்காக தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கின்ற குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேசுவாராக. நீங்கள் அனைவரும் நலமும் வளமும் ஆரோக்கிய அன்னையினுடைய ஆசீரும் நிறைவாக பெறுவீர்களாக. ஆமேன்.